Hi friends, welcome to TMW Shares. நான் உங்க சங்கர் பேசுறேன், founder of TMW Groups. ஓகேங்களா? நம்ம இன்னைக்கு இந்த வீடியோஸ் என்ன பார்க்க போறோம்னாக்கா ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து ஆல்ரெடி இந்த ரெண்டு பொசிஷன் எடுத்துருந்தோம் இல்லைங்களா? ஓகே, ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம எடுத்துருந்தோம். அதுல வந்து இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் பட் என்ன ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு மார்க்கெட்ல. நம்ம வந்து ஆல்ரெடி ப்ராஃபிட் பண்ணிருக்கோமா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பைரி எடுத்திருந்தோம். ஓகேங்களா? மந்த்லி எக்ஸ்பைரி அது பார்த்தீங்கன்னா பாருங்க 29 ஜூலை எக்ஸ்பைரி எடுத்திருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா 8,222 rupees நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீக்லி எக்ஸ்பைரி ஒன்று எடுத்திருந்தோம். ஓகேங்களா? வீக்லி எக்ஸ்பைரி எடுத்திருந்தோம். அது பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜூலைன்னு சொல்லிட்டு ஓகேங்களா, இன்னைக்கு தான் வந்து எக்ஸ்பைரி டேட் இருந்தது. ஓகேங்களா? இதில் நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா, இங்க பாருங்க பேங்க் நிஃப்டி, நம்ம பேங்க் நிஃப்டி எடுத்திருந்தோம். ஓகே, அண்ட் 25th ஜூன் எடுத்திருந்தோம். ஓகேங்களா, அப்படின்ட்டு ரெண்டுமே வந்து பை பண்ணிருந்தோம். அப்படின்னா இதுல என்ன பண்ணிருந்தோம்னா நம்ம வந்து ஒரு ஸ்டேட் அப்படின்னா ஒரு ஆப்ஷன்ஸ்ல வந்து நம்ம வந்து 34,800ல ஸ்டேட் லைன்ஸ் பையும் கால் புட் சைட்லையும் பை பண்ணிட்டோம். அதே மாதிரி கால் சைட்லையும் பை பண்ணிட்டோம். கரெக்ட் இல்லைங்களா? நம்ம ஒன்றும் பண்ணல. இதுக்கு நம்ம என்ன பேர் வச்சிருந்தோம் தமிழ் என்னக்கா, நேர்கோட்டு ஆப்ஷன்ஸ் பையிங்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி பேர் வந்து நம்ம வச்சிருந்தோம். கரெக்ட் இல்லைங்களா? ஆமா, இதுக்கு நம்ம வந்து வேற எந்த டெக்னிக்கல்ஸோ நம்ம வேற எதுவுமே நம்ம பார்க்கல. அன்னைக்கு இருக்கும்போது நம்ம போனோம், ஒரே ஸ்ட்ராட்டஜியில் இருக்கும்போது நம்ம வாங்கிட்டோம். கரெக்டுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஜூலை எக்ஸ்பைரி டேட் இருக்கும்போது அப்போ நம்மளோட பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வாங்குது 34,800. அப்போ நம்ம வாங்கும் போது பார்த்தீங்கன்னா பை பண்ணியிருக்கோம் 25 குவான்டிட்டி வாங்கியிருக்கோம். அப்போ நம்ம வாங்கும்போது ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 445 rupees இருந்தது. கரெக்டுங்களா? 445 rupees ப்ரீமியம் இருந்தது. ஓகேங்களா? ஆனால் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 0.05 ஆயிடுச்சு. அப்படின்னா நம்மளுடைய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11,147 rupees நம்மளோட லாஸ் ஆயிடுச்சு. ஓகே, நம்மளோட டோட்டல் அமௌண்ட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 100% அமௌண்ட் லாஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஏன் லாஸ் ஆச்சு, எதுக்கு லாஸ் ஆச்சுன்றது நம்ம இப்போ அதுக்கு நெக்ஸ்ட் பார்க்கலாம். அப்புறமா அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஜூலை அதே சேம் எக்ஸ்பைரி டேட் தான், சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் எடுத்திருந்தோம். அதுவும் பை தான் எடுத்திருந்தோம். ஓகேங்களா? அதுலயும் 25 குவான்டிட்டி எடுத்திருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 343 rupees இருந்தது. ஓகேங்களா? 343 rupees இருந்தது. ஓகேங்களா? ஆனால் பட் இப்போ இன்னைக்கு எக்ஸ்பைரி டேட் தான். பட் ஆனாலும் இங்கே இப்போ 115 rupeesல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? 115 rupeesல வந்து அது ப்ரீமியம் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அதுலயும் நம்மளோட லாஸ் இருக்கு. லாஸ் போய் நம்ம இப்போ லாஸ் அதுல எவ்வளவு பண்ணிருக்கோம், 5,711 rupees லாஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இன்னைக்கு ஆனால் பட் இந்த ஓவரால் லாஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு சேர்ந்து நம்மளுக்கு வந்து 16,858 rupees வந்து நம்ம ஓவராலா லாஸ் பண்ணிருக்கோம். கரெக்டுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இப்போ நம்ம ஏன் லாஸ் ஆச்சு, எப்படி லாஸ் ஆச்சுன்றது நம்ம வந்து பார்க்கணும்னா என்னக்கா இது வந்து நார்மலா வந்து 0.5 ஆச்சு இல்லைங்களா? அது ஏன்னா எக்ஸ்பைரி டேட்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து 0.5 ஆயிடும். ஓகேங்களா? ஏன்னா எக்ஸ்பைரி டேட் ஆயிடுச்சு, முடிஞ்சது. ஓகேங்களா? அதனால இங்க பாருங்க நம்ம என்ன பண்ணிருந்தோம்னாக்கா ரெண்டும் வாங்கிருந்தோம். அப்போ நம்மளுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட். ஓகே, ஒருவேளை நம்மளுக்கு மார்க்கெட் ஏதாவது ஒரு சைட்ல மூவ்மெண்டா இருந்தா கூட நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டா இருக்கும். சரிங்களா? ப்ராஃபிட் எந்த சைட்லாவது மூவ் இருந்தாலும் நல்ல ப்ராஃபிட்டா இருக்கும். பட் ஆனால் அந்த சைடில் நம்மளுக்கு அது மாதிரி மார்க்கெட் வந்து மூவ் ஆகல. அதனால நம்ம டேட் எக்ஸ்பெக்டேஷன் பண்ண மூவ் ஆகல. ஓகேங்களா? அப்புறமா மேக்ஸிமம் லாஸ் பார்த்தீங்கன்னா 19,715 rupees தான் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் லாஸ் இருக்கும். சரிங்களா? ஆனால் பட் இப்போ நம்மளுக்கு லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16,858 rupees வந்து நம்ம லாஸ் ஆச்சு. ஓகேங்களா? அண்ட் மிச்ச அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து சேவ் ஆச்சு. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் பார்த்தா 85% நம்மளோட டோட்டல் ப்ரீமியம்ல 85% வந்து நம்ம லாஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? இதுக்கு தான் வந்து நம்ம நார்மலா சொல்றது என்னன்னாக்கா, இதுல வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஆப்ஷன்ல வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா பை சைட்ல வந்து நல்ல ப்ராஃபிட் இருக்கும், அதனால எல்லாருமே வந்து பை சைட்ல பண்றோம்னு சொல்றோம். பை சைட்ல பண்ணணும், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா பை சைட்ல பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஷன் கிரீக்ஸ் அப்படின்னா பிளாக் சோல் ஃபார்முலான்னு வரும். அந்த பிளாக் சோல் ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ தெரிஞ்ச பின்னாடி அதனுடைய எப்போ எந்த நுணுக்கங்கள் அப்பனா சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. எப்போ பை பண்ணும் அப்பதான் பை பண்ணும். ஒரு ட்ரெண்டை பிடிக்கணும். அது எப்பவுமே சொல்ல முடிஞ்சிருக்கும். ஆப்ஷன் பையிங்ல வந்து ஒரு சைட்ல மூவ்மெண்ட்ல இருக்கும்போது மட்டும் நம்ம வந்து ஆப்ஷனை வந்து நம்ம பை பண்ணோம்னாக்கா அப்போ வந்து நம்மளுக்கு வந்து நல்ல சான்சஸ் கிடைக்கும். ஆனா அது வந்து ஏதாவது ஒரு சைட்ல போகணும். இப்போ ஓகேங்களா? அதே இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். நம்மளுக்கு 34,800 இப்போ ஒருவேளை பாசிட்டிவா போயிருச்சு வச்சுக்கோங்க. 34,800 நம்ம வாங்கியிருந்தோம். ஒருவேளை 34,800னா ஒரு 36,000 இல்ல 38,000 போயிருச்சு வச்சுக்கோங்க. 38,000 போயிருச்சுன்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 74,000 rupees ப்ராஃபிட் வந்துச்சு. சரிங்களா? நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம் 20,000. பட் ஆனா நம்மளுக்கு ப்ராஃபிட் பாத்தீங்கன்னாக்கா 50,000 rupees ப்ராஃபிட் வந்திருக்கும். இல்ல ஒருவேளை இந்த பக்கம் நம்மளுக்கு 34,800 இல்லையா, அதே வந்து ஒரு 32,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. இல்ல 32,000 இல்ல 30,000 வருதுன்னா இங்க பாத்தீங்கன்னா 98,000 rupees வரைக்கும் வந்துச்சு ப்ராஃபிட். இப்போ 30,000 வந்துச்சுன்னா இப்போ பாத்தீங்கன்னா 90,000 rupees ப்ராஃபிட். நம்ம அங்க பாத்தீங்கன்னா 70,000 rupees ப்ராஃபிட் வந்திருக்கும். கரெக்டுங்களா? பட் இது என்னன்னாக்கா இது வந்து ஒரே மாதிரி மூவ்மெண்ட் ஆகணும். இது மாதிரி மூவ்மெண்ட் வந்து கண்டிப்பா ஆகும். அது எப்போ ஆகும்னா இன்ஸ்டிடியூஷனல் பிளே பண்ணும்போது மட்டும்தான் அது ஆகும். புரிஞ்சுதுங்களா? இது வந்து எப்போனாக்கா வருஷத்துல
வருஷத்துல மாசம் இல்லை மந்த்லியில் இது மாதிரி ட்ரெண்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துல ஒரு டைமோ 2 டைம் தான் இந்த மாதிரி சான்சஸ் கிடைக்கும். சரிங்களா? இது எல்லா டைம்லையும் கிடைக்காது. அதனால சொல்றேன், ஆப்ஷன்ல வந்து நீங்க பை பண்றது தப்புன்னு சொல்லல. ஆப்ஷன்ல பை பண்றதை விட முக்கியமா ட்ரெண்ட் இருக்கணும். அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்னா டெக்னிக்கல்ஸ் தேவை. டெக்னிக்கல்ஸ் வந்து நம்ம கிளீனா புரிஞ்சுக்கினா மட்டும்தான் நம்ம வந்து இதை வந்து கிளியரா பண்ண முடியும். ஓகேங்களா? ஆப்ஷன் அதை நான் சொல்லியிருக்கீங்களா, இந்த ஆப்ஷனோட கிரீக்ஸ் எல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கமிங் ஒரு வீடியோஸ்ல சொல்லி தரப்போம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிருக்கும், நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ என்னன்னாக்கா இங்க பாருங்க, இங்க பார்த்தா தெரிஞ்சிருக்கும் ப்ரீம் 0.05 இருக்கும். ஏன்னா இது வந்து அட் த மணி, சாரி அவுட் ஆஃப் த மணி ஆயிடுச்சு. இது வந்து இந்த மணி ஆயிடுச்சு. இந்த மணி ஆகிறதுனால இது ஓகேங்களா? அப்படி இது அவுட் ஆஃப் த மணி இருந்தாலும் இது 0 ஆயிடுச்சு அமௌண்ட். சரிங்களா? இது அட் த மணினா இந்த மணினா என்னன்றதை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? பேசிக்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த வீடியோ ரெகுலரா பாருங்க. ஓகேங்களா? அப்படின்ட்டு அதே பாருங்க, நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம் பாருங்க, இன்னொன்னு எடுத்துருக்கோம் இல்லைங்களா? பட் அதுல பாருங்க, இதுல வந்து எப்படின்னா ரெண்டுமே சேல் பண்ணிருக்கோம். இதுல என்னன்னாக்கா இதனுடைய பிரச்சனைனாக்கா அந்த பிரீமியம் வந்து மைனஸ் ஆகிட்டே இருக்கணும். புரிஞ்சுங்க? இப்போ பாருங்க 8,222 ருபீஸ் ஆகிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலி நம்மளோட டார்கெட் லெவலில் 20,000 ருபீஸ். நம்ம இதுக்கு இன்னும் நம்ம பார்த்தா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 40% வந்து நம்மளோட டார்கெட் ரீச் பண்ணிட்டோம். இன்னும் எவ்வளோ இருக்கு? ஒரு 60% டார்கெட். 60% ரீச் ஆயிடுச்சுனாக்கா நம்ம ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். அந்த மாதிரி தான். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது நான் அதுதான் சொல்றேன், கிளியரா சொல்றேன் உங்களுக்கு. என்னன்னா தயவு செஞ்சு கிளீனா பாருங்க. அண்டு என்ன சொல்றது, உங்களுக்கு ஆப்ஷனை பத்தி ஃபுல்லா கத்துக்கிட்டு ஆப்ஷன் ட்ரேடிங்ல இறங்குங்க. ஓகே, சும்மா போயிட்டு தயவு செஞ்சு இறங்காதீங்க. ஆப்ஷன்ல எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வருதோ அதோட ரிஸ்க் அதிகம். அதனால நார்மலா வந்து மார்க்கெட்ல வந்து வின் பண்றது பர்சன்டேஜ் வந்து ரொம்ப 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 கம்மி. ஓகேங்களா? அதனால நம்மளுக்கு சொல்றேன், ஃபர்ஸ்ட் பேசிக் விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு, ஓகேங்களா, மினிமம் ஆகுது ஒரு 6 months to 1 year நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணி பேப்பர் ட்ரேட்லாம் பண்ணிட்டு அதோட என்னதான் யாருன்னா ஒருத்தர் சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா தெரியணும் உங்களுக்கு. எப்படி எங்க லாஸ் ஆகுது, எப்படி பண்ணணும், எந்த மாதிரி. ஏன்னா இதுல ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய இருக்கும். அதுக்கு மாதிரி நீங்களே ஒரு ஓன ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி வரணும். அப்புறமா நீங்க மற்றவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் வாங்கிக்கோங்க, மற்றவங்களுடைய கால்ஸ் வாங்கிக்கோங்க, எதனா பண்ணிக்கோங்க. பட் உங்களுக்கு தெரியணும், மற்றவங்க சொல்றாங்க பிளாங்கா மட்டும் போகக்கூடாது. ஓகேங்களா? இதுல நான் முக்கியமா ஒரு விஷயம், நான் ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன சொல்லி தரப்பேன்னா ஸ்கேல்பிங் ஒன்று சொல்லி தரப்பேன். ஸ்கேல்பிங் ட்ரேடிங் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இதை வந்து நீங்க ரொம்ப சிம்பிளா பண்ணலாம். அது வந்து நீங்க அதை பண்ணும். ஆனா பட் அதுக்கு என்னன்னாக்கா நான் தான் சொல்றீங்களா, மார்க்கெட்டை பத்தி ஃபுல் கம்ப்ளீட்டா பேசிக்கா தெரிஞ்சா மட்டும் தான் பண்ண முடியும். ஸ்கேல்பிங் பண்றவங்க மட்டும். யார் வேணாலும் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிட்டு போகலாம். பட் ஆனா இல்லை, இது எப்படின்னா வந்தா வரட்டும் போனா போடுற மாதிரி பண்ணலாம். ஆனா பட் எக்ஸாக்டா வரணும். இப்போ லாஸ் பண்ணக்கூடாதுனாக்கா அதுக்கு வந்து ஃபுல்லான நாலேஜ் நம்மளுக்கு தேவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இந்த வீடியோ வந்து ரொம்ப பெருசாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் வாங்க நெக்ஸ்ட் வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். அப்புறமா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பற்றி நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்ணிக்கிற வீடியோஸும் போட்டிருக்கோம் ஆல்ரெடி. இங்கே போனீங்கன்னா போதும், உங்களுக்கு வீடியோஸ் கிளிக் பண்ணிட்டு போட்டிங்கன்னா பாருங்க, லைனாக போட்டிருக்கோம். இதை பார்த்தீங்க பாருங்க, பேங்க் நிஃப்டி நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்தா பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் வந்து இப்பவே ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். இப்போ இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த். ஆனால் நெக்ஸ்ட் எங்க 44,000 ருபீஸ் 44,000 எப்போ போகுன்றதுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். அதை பற்றி என்ன தேவைப்பட்டால் இந்த வீடியோஸ் போய் பாருங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் லெவல் என்னன்றது நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? எப்போ வந்து என்ட்ரி ஆகணும், எப்போ எக்ஸிட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட் பற்றி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதெல்லாம் தயவு செஞ்சு க்ளீனாக பாருங்க. ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இருந்தால் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் எப்படின்னு வந்து ஷேர் மார்க்கெட் புதுசோ அது மாதிரி நான் வந்து யூடியூபுக்கு புதுசு சில வீடியோஸ் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். பட் அதுக்கு ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஏதாவது குவாலிட்டி வைஸோ வீடியோ குவாலிட்டி வைஸோ இல்லை வேறு ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருந்தாலும் கிளியர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.